ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் டிராவல். ஸோ வந்து அதோட செலவுகள் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சில பேர் வந்து சொல்லுவீங்க, கோயிலுக்கெல்லாம் போனால் செலவாக தான் இருக்கும்க்கா, செலவாகாமல் இருக்காது. இது ஒரு வீடியோவாக கூட வந்து சில பேர் வந்து நினைக்கலாம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கீழே கமெண்டில் வந்து கேட்டிருக்கீங்க, எவ்வளோ செலவாயிருக்குக்கா, நீங்கள் வந்து எப்படி போனீங்க, ட்ரெயின்லேருந்து போனால் எப்படி வந்து கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் எப்படி போய் போகிறது, எப்படி அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் நிறையா வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா நாங்கள் இது நாள் வரைக்கும் எந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் நாங்கள் போட்டதில்லை. பஸ்ஸில் போனோம், ட்ரெயினில் போனோம் அப்படின்னு நம்ம காரில் போயிட்டு காரில் வந்துடுவோமா, அதனால் வந்து பெருசாக தெரிஞ்சுக்காது. ஸோ இந்த தடவை ட்ரெயினுனால வந்து திருச்செந்தூருங்கிறப்போ ரொம்ப லாங் இல்லைங்களா, ஸோ அதனால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். எவ்வளோ செலவு அப்படிங்கிறத வந்து, ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 7 பேர் போனோம். ஆமாம், 7 பேர், 2 குட்டீஸோட சேர்த்து மொத்தம் 7 பேர் போனாங்களா. 7 பேர் போனாங்க, எவ்வளோ செலவாகுது ஒரு ஃபேமிலியில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போனால் எவ்வளோ செலவாகும், இதுலேயே நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிக்கலாம். 5 பெரியவங்க 2 சின்னவங்க, மொத்தம் 7 பேர். இந்த குட்டீஸ் கணக்கோட நீங்கள் வச்சுக்கோங்களேன், வீட்டிலேருந்து ஒரு 7 பேர் போனாங்க குடும்பத்தில் அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக சொல்கிறப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க, ஏக்கா தம்பிங்களை கூட்டிகிட்டு போக மாட்டீங்கன்னா, நான் விளாக் எடுக்கையிலே ஃபஸ்ட்டு விளாகில் சொல்லிட்டேன், தம்பிங்களே இந்த ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அது இல்லாமல் லாங்கு 2 நாள், பரணிக்கு பப்ளிக் எக்ஸாமு, தீபக்கு வந்து அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீபக் அது ஏதோ அவங்களுக்கு டெஸ்ட் தான் சொன்னாங்க. டெஸ்ட் இல்லை தம்பி, எங்கே ஐவி கூட்டிட்டு ஐவி தான், ஐவி இன்டர்னல் டெஸ்ட் மாதிரி தான், அதுவும் அதில் ஆப்ஷன் ஆகக்கூடாது. அங்கேயோ இது 2மே இருந்துச்சு, அவனுக்கு இப்படி இவனுக்கு இப்படி கூட்டிகிட்டு போ. ஏன்னா எப்படி கூட்டிகிட்டு போவோம் யோசிச்சு பாருங்க. அதாவது நார்மலாகவே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஸோ இப்படிங்கிறப்ப வந்து எப்படி கூட்டிகிட்டு போவோம். அவங்கள வந்து ஏதாவது பக்கத்தில் ஏதோ கோயிலுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அதிகமாக கூட்டிகிட்டு போயிருக்கோம், தவிர லாங்கில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஏன்னா வந்து மெயினாக வந்து கூப்பிட்டா 2 நாள் ஆகும் நீங்கள் வர்றதுக்கு அப்படின்ட்டு, டயர்டாயிருவேன் அப்படிங்குவான் தீபக்கு. பரணி வந்து நான் படிக்கணும், 2 நாளில் வந்து படிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால தான் வந்துட்டு அவங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகவே இல்லை. அப்புறம் வந்துட்டு நீ எப்பவுமே வருஷத்துல வந்து இந்த மாசம் லீவ் விடுவாங்களா, அப்போ வந்து வெளியே வந்து கூட்டிட்டு போவோம். ஆனா இந்த இயர் எப்படின்னு தெரியல, இவனுக்கு லீவுங்கிறப்ப அவனுக்கு காலேஜில் அப்போதான் செம் நடக்கும், எப்படின்னு தெரியல. ஸோ இந்த ரீசன்னால தான் நாங்கள் கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. நாங்கள் வாங்கன்னு தான் சொன்னோம். தம்பிக்கே இது இருக்கனால, அவனுக்குமே எக்ஸாம் படிக்கிறனால வந்துட்டு 2 பேருமே வரலன்ட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் போனோம். ஸோ எப்படி போனோம், எவ்வளோ செலவாச்சு, வர்றப்ப எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத இது பார்க்கலாம். ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து போகலைங்க, நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டோம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து போகணும். ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து ட்ரெயின் இருக்குங்க, இங்கேருந்து திருச்செந்தூருக்கு காலையில் 8:30 இருக்குங்க. அங்கே நம்ம முன்னாடியே போயிடணும், டிக்கெட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து. அதனால 8:30, ஆனால் 9 மணிக்கு ட்ரெயின், அரை மணி நேரம் அட்வான்ஸாக நம்ம அட்வான்ஸாக போகிற தப்பே இல்லைங்க. நாங்கள் வந்து போகையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டோம். நைட்டு போய் சிஸ்டர்கிட்ட ஸ்டே பண்ணிவிட்டு சப்பாத்தி தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சு வெந்தய சாப்பாடு வந்து தாளிச்சிட்டோம். ஏன்னா சப்பாத்தியே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கணும், ஸோ ரைஸ் கொஞ்சம் செஞ்சு கொண்டு போகலான்னு வெந்தய சாப்பாடு வந்து செஞ்சுட்டு ஊறுகாய் தக்காளி தொக்கு சப்பாத்தி வெந்தய சாப்பாடு இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே பேக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு காலையில் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பணுமே திருச்செந்தூருக்கு. முன்னாடியே வந்து போனனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தனால வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா ட்ரெயினில் கூட்டமாக வருமா காலியாக வருமானு தெரியாது இல்லைங்களா, அதனால் கூட்டமாக வந்தால் சாப்பிட முடியாது, ரொம்ப நேரம் ஆயிரும், கிறக்கமாயிரும்னால நமக்கு டைம் இருக்குன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பிட்டோம். அது எங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவம். ஆமாம், சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்து டான் வந்துடுச்சு. ஆனால் ட்ரெயின் வந்த நேரம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் உள்ளே ஏறையில் பார்த்திங்கன்னா 2-3 பெட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் சீட்டு இருந்துச்சு. உள்ளே போகையில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைப்ஸ் நம்மளோட ஃபேமிலிஸ் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் நாங்கள் வந்து ரொம்ப தூரம், ஏன்னா மணியாச்சியா அந்த ஊர் வாஞ்சி மணியாச்சி, அது வரைக்கும் அவங்க கூட நாங்களும் ட்ராவல் பண்ணோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து இறங்கிட்டாங்கங்க. சீட் இருந்துச்சு. ஓகேங்களா.
நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா ட்ரெயின் ட்ராவல் வந்து பஸ்ஸை விட பெஸ்ட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். பஸ் ட்ராவலுங்கிறப்போ சிங்கிள் ஆள் போகிறப்ப தெரியாதுங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டு போகிறப்போ கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போக முடியாது, நம்ம கொஞ்சம் நேரம் படுக்கணும்னு நினைப்போம். ட்ரெயின்லலாம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ட்ரெயினே சூஸ் பண்ணது காரணமே அதான். அதுதான். பஸ்ஸு ஸ்லீப்பர் கோச் இருந்தால் போட்டுருப்போம், பஸ் அந்த மாதிரி இல்லை. அது இதுக்கு பட் இருந்தாலும் நம்ம ஏரியால இருந்து இல்ல, கோயம்புத்தூர் அந்த மாதிரி அது அலைச்சல தான். அது அங்க போய் இதாக இருந்தால் பக்கம். அதனால வந்து 8:30 மணி ட்ரெயினில் நாங்கள் போய் ஷார்ப்பாக ட்ரெயின் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் எங்கள் 7 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 720 ரூபா வந்துச்சு. 720 ரூபா. ஒரு பெரியவங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. சின்னவங்களுக்கு வந்து அதில் பாதி 60 ரூபா. சரிங்களா? இப்போ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 720 ரூபா வந்துச்சு ட்ரெயின் டிக்கெட் மட்டும். அப்புறம் அங்கே போய் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோலேருந்து ரூமுக்கு கூட்டு போகணும்னு சொன்னால் அவங்ககிட்ட சொன்னதுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. அதாவது ஜங்ஷன் வெளியவே நிறைய ரயில்வே ஆட்டோலாம் இருக்கு. எங்க சொன்னோம்னா அவங்களே வந்து கூட்டு போயிடுவாங்க. இல்லை எங்களுக்கு ரூம் தெரியல, எங்கே போயிருக்குன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய வண்டி இருக்கு. அதில் நாங்கள் போனதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களா, லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இதை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் தெரியாமல் வந்து பண்ணிட்டோம். கண்டிப்பாக அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரூம் 2 இல்லை, அது வந்து ஆட்டோ சார்ஜ் மொத்தமாக சொல்லிடுறோம். ஏன்னா அந்த 2 நாளில் நாங்கள் ஆட்டோ சார்ஜ் மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணது. அதுக்கப்புறம் ரூம் 2 பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா அடுத்த நாளில் தான் ரூம் 2 பஸ் ஸ்டாண்டு போனதுக்கு வந்து மறுபடியும் 150 ரூபா செலவாச்சு. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கும் ரூமுக்கும் ஒரு 150 ரூபா வாங்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா வாங்குறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ சார்ஜ். சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் நைட் வந்து ரூம் தங்கியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா நாங்கள் போனது வந்து கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். 9 மணிக்கு வந்து ட்ரெயின் ஏறினோம். 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டோம். அப்புறம் 3:30 மணிக்கு போனோடனே ரூம் அங்கே போகிறதுக்கு அடிவாரத்துக்கிட்ட போனோம். எங்கள் அடிவாரத்துக்கிட்டே நாங்கள் ரூம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அந்த ஆர்ட்ஸ்க்கு முன்னாடியே ரூம் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரேட், ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஒருத்தர் எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்துறதுல? 2800 ரூபா சொன்னாங்க. 4 பெட்டு எல்லாமே. ஆனால் சுடுதண்ணிக்கு மட்டும் ஒரு பக்கெட் 10 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. 2800 ரூபா. கரெக்டாக வந்து அந்த ஆர்ச்சுக்கு கிட்டையே ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த 1 ரூபி நம்ம 1 ரூபா 2 ரூபாய் 10 ரூபாயுமே கொடுத்து உள்ள போய் குளிப்போம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு லாட்ஜ் இருக்குது. அது பேர் என்னமோ பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டு. 2800 ரூபா சொன்னாங்க. நாங்கள் நீங்கள் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கேட்டது, கம்மி பண்ண மாட்டேட்டாங்க. சரி, ஏன் இதை விட்டுட்டு நாங்கள் நிறைய ரூம் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கல. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு லாட்ஜ் இருந்து அங்கே போய் கேட்கல வந்து அவங்க ரேட்டு 1800 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க. அப்புறம் அது போனால் உள்ள என்னமோ சுரங்கத்தில் உள்ள போகிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்மெல் அடித்த மாதிரி இருந்துச்சு. அது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு பக்கம் போய் பார்க்கலாம் வகையில் தான் கீழே வந்து ஹோட்டல், மேலே வந்து லாட்ஜ் இருக்கிற மாதிரி ஒன்று கிடச்சிது. அது பக்கத்தில், அது பேர் என்ன பாப்பா? அது பேர் ரத்னா லாட்ஜ். அதுதான் கிடைச்சிது. இன்னும் போய் தொலாவி இருக்கலாம், எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதில் டைம் இல்லைங்களா, கோயிலுக்கு வேற போகணுனால நாங்கள் அங்கேயே போய் கேட்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சொன்னாங்க. 2000 ரூபாய் வந்து எதுக்கு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் 7 பேர் போயிருக்கோம் இல்லைங்களா, எங்களுக்கு தனித்தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க. ஒட்டுக்க ரூம் வேணும் அப்படின்னா நீங்கள் காட்டேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க, 3000 ரூபாய் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த நைட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம கிளம்புறதுக்கு ஏன் அவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு, சரி 2000 ரூபா ஓகே அப்படின்னு சொல்லி 2000 ரூபா நாங்கள் வந்து பே பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் 200 ரூபாய் சேர்த்து கொடுங்க, போகையில் வந்து அந்த 200 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்களா. 2000 ரூபா ப்ளஸ் ஒரு 2200 ரூபாய் நாங்கள் வந்து அந்த ரூமுக்கு கொடுத்தோம். அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ரூமுக்கு வந்து 1000 ரூபாய். ஒரு ஆளுக்கு இல்லை, மொத்தம் 3 ஆளுக்கு 3 + 4 அப்படி பிரிச்சு படுத்துக்கிட்டோம். 1000 ரூபாய் சேர்ந்து 2000 மொத்தமாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இதுக்கு கம்மி ரூம்லாம் இருக்கு, 500-600 ரூபாயெல்லாம் இருக்குங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் போய் பார்க்கல. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்கள பசங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கனால நேரம் போக முடியலைங்களா. அதனால நாங்கள் பக்கத்துலேயே கோயிலுக்கு சீக்கிரமாக போகிற மாதிரியுமே பக்கத்துலேயே ரூம் பார்த்துக்கிறதுனால தான் நாங்கள் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கெலாம் நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு போயிட்டு உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் சாயங்காலமே வந்து சாமி பார்த்துறான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு போய் சாமியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதே ரூமுக்கு வந்து கீழே வந்துட்டோம். அதுதான் எங்களோட இந்த புது ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் ஈவினிங் சாமி கும்பிட்டுருக்குறோம். எப்போவுமே காலையில் இங்கேருந்து நைட்டு மிட் நைட்டில் ஒரு 10-11 மணிக்கு இங்கேருந்து காரில் கிளம்புவோம், விஸ்வரூப தரிசனம் அப்போ போய் தான் பார்ப்போம். இந்த டைம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து சாமி வந்து பார்த்துட்டோம். அடுத்த நாள் வந்து டைம் இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து டைம் இருந்தாலும் எங்கே போகலான்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஒரு பக்கம் போயிருந்தோம்னா அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, நான் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. என்ன ஊருப்பது? மணப்பாடு. அந்த அங்கே போகணும். நாங்கள் ஏன் மணப்பாடு போகலான்னு கேட்டிங்கன்னா அது பிளான் இல்லை, பட் இருந்தாலும் போகலாம்.
பக்கத்துலன்னா மணப்பாடு மணப்பாடு பீச் இருக்கு, போலாம் குலசை அப்படிங்கிற முத்தாரம்மன் கோயில் இருக்குலாம் சொன்னாங்களா. சரி மணப்பாடு போயிட்டு வரல, குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா அங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்க இருந்து பஸ் அங்கேருந்து அதாவது இப்போ நம்மளுக்கு அந்த ரூமில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு இந்த 150 ரூபா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து காலையில் எந்திரிச்சு வெள்ளனே எந்திரிச்சு, ஆனால் அங்கே வந்து டயத்துக்கு வந்தால் பஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்களா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அப்போ நாங்கள் போகிற நேரம் கரெக்டாக பஸ் வந்துருச்சு. ஆமா கரெக்டா மணப்பாடு 7 மணிக்கோ 7:10க்கோ ஏதோ ஒரு பஸ் இருந்துச்சுங்க மணப்பாடுக்கு. அது டைரக்டா அங்கே அதே போயிடுச்சு. பஸ் அங்கே போய் இறங்கி ஆர்ச்சிலிருந்து நடக்கிறோம் ரொம்ப தூரம் நடந்துட்டோங்க. எங்களுக்கு தெரியல அங்கே ஒரு மினி பஸ் வரும்னு எங்களுக்கு தெரியல. மினி பஸ் அங்கே போய் கிட்டவே இறக்கிடுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க போய் ஒரு விஷயம் தெரியாமல் போனால் நாங்கள் வந்து எதுலையுமே சர்ச் பண்ணி பார்க்கலைங்களா, அது எனக்கு தெரில. அப்புறம் தெரியாமல் போய் ரொம்ப தூரம் நடந்து அதே வந்து டைம் ஆகி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வரையில் வந்து அதுலேயும் வந்து என்னென்னா ஆட்டோ இருந்துச்சு. நான் ஆட்டோவில் வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு. ஆமா அப்பவும் பார்த்தீங்கன்னா அதை யோசிக்கல நாங்கள். எல்லாம் டைமுக்கு 12:30 மணிக்கு ரிட்டர்ன் இதே ட்ரெயின் அங்கேருந்து ஒட்டஞ்சத்திரைக்கு 12:30க்கு இருக்குது ட்ரெயின். கரெக்டாக திருச்செந்தூர்ல இருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இருக்கு 12:30 மணிக்கு கரெக்டாக எடுக்கிறாங்க. அதில் ஏறி நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு 120 60 ரூபா ஓகேங்களா எடுத்துட்டு கரெக்டாக 12 ஏறி உட்காந்துட்டோம். அடுத்த நாள் டிஃபன் முடிச்சோம். டிஃபன் முடிச்சுட்டு தான் போனோம். காலையில் 11 மணிங்கிறப்போ டிஃபன் சாப்பிட போனோமா. அப்போ டிஃபன் சாப்பிட்ட செலவு 550 ரூபா 550 ரூபா வந்துச்சு இங்கே 7 பேர்த்துக்கு. அப்புறம் வந்து லஞ்ச் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட சரவணபவ ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து தயிர் சாப்பாடு வந்து வாங்கிட்டோம். அது வந்து 490 ரூபா. அப்புறம் அப்படியே போய் ட்ரெயினில் வந்து ஒரு 300 ரூபா ஸ்நாக்ஸு. அப்புறம் இடையில இது என்னது போட்டிருக்க அது பீச் வந்து பஸ் டிராவல். பஸ்ஸுக்கு நிறைய பஸ் வந்து கரெக்டான டைமுக்கு பஸ் இருக்குங்க. நீங்கள் ஆட்டோவில் தான் போகணும் இல்லை பஸ்ஸில் போகலாம். ஆனால் பஸ் வந்து டைமிங்கில் இருக்கும். அந்த பஸ்ஸை பார்த்து நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைச்சா ரொம்ப டைம் அதிகமாகிடும். நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம், அந்த டைம் மிஸ் ஆயிரும் அப்படிங்கிறக்க சரி பஸ்ஸில் போகிற டைமில் பஸ்ஸில் போயிட்டோம். சடனாக போகணும் அப்படிங்கிறனால ஆட்டோவில் போயிட்டோம், அவ்வளோதான். அப்போ வந்து அந்த 12 மணி ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு டிஃபனும் முடிச்சுட்டு லஞ்சும் வாங்கிட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் போய் சீட் பிடிச்சி உட்காந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே சாமி வேலை சீக்கிரமாக கும்பிட்டு ட்ரெயினில் சீட்டு பிடிச்சி உட்காந்தவங்களே ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு சீட்டு விளையாட்டுக்கு அந்த டைம் நின்றுட்டு தான் போகணும் மட்டும் போட்டால் கரெக்டாக இன்ஜின் பக்கத்தில் பெட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீட் கிடச்சிருச்சு. அதில் 2 தம்பி தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த தம்பி வந்து மதுரையில் இறங்கி விழுப்புரம் போகிறாங்க. அப்புறம் தம்பி நீங்கள் சீட் மாற்றி உட்காந்துக்கிறீங்களா, நாங்கள் உட்காந்துக்கிறோம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப எதுவுமே சொல்ல சரிக்கான்னு சொல்லி மாற்றி வந்து ஒரு 2 பேருமே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த சீட்டில் வந்து எல்லாருமே வந்து உட்காந்துட்டு ட்ரெயின் எடுக்க கொஞ்சம் நேரம் இருந்தங்காட்டி ஸ்நாக்ஸ்லாம் வேணும்னு சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் வந்து தனியாக வாங்கிட்டோங்களா. இப்போ வந்து மொத்த செலவு எவ்வளோ வந்துச்சு? அது 5000 வந்துருக்கு சார். 5000 ரூபாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது கம்மி தான், ஆனால் இருந்தாலும் வந்து மொத்த செலவுமே 5000 ரூபா வந்தது எங்கள் 7 பேர்த்துக்குமே. ட்ரெயின் பஸ்ஸு இதெல்லாம். இதில் என்னென்னா இந்த ஆட்டோ செலவு மணப்பாடு போனதெல்லாம் யோசிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் செலவு வந்து கம்மியாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து அப்புறம் டீ ஸ்நாக்ஸ் இந்த ரயிலில் சாப்பிட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரேஷ்மெண்ட்டாக ஒரு 300 போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் ஆயிருக்கும். ஏன்னா 7 பேர்த்துக்கு பசி, ஏன்னா டிராவல் பண்ணுறோம் பசி இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எதையோட கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஆமா அப்புறம் எங்களுக்கும் பசி, சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கணும். ஏன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பஸ்ஸில் போனோம்னா பஸ் நிற்கிற இடத்துல ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி திரும்புவோம், அவ்வளோதான். ஆனால் ட்ரெயினை பொறுத்தளவுக்கு அது கிடையாது. எது வேணுமோ ஒரு ஸ்டேஷனுக்கு ஒவ்வொன்று கொண்டு வந்துருவாங்க விதவிதமா. எல்லாமே கண்டது வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு நேரம் அந்த மாதிரி தான் வந்து வாங்கி கொடுத்தோம். இப்படியெல்லாம் போயிட்டு வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து செலவாயிருக்கு. ஓகேங்களா. 7 பேர்த்துக்கு, குழந்தைங்க 2 பேர் 5 பெரியவங்க. நல்லா சாப்பிட்றவங்க நல்லா செலவு பண்ணுறவங்களா இன்னும் செலவாயிருக்கும். எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து செலவாயிருக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான், வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். நம்ம நடந்தே போயிருந்தோம்னா திருச்செந்தூர் கோயிலில் கரெக்டாக அந்த கோயில் வாசல்கிட்டே வந்து பஸ் வந்து இறக்கி விட்ருவாங்க இங்கே. அதாவது டவுன் பஸ்ஸாக இருந்தால் ஃப்ரீ, நார்மல் பஸ்ஸாக இருந்தால் ஒரு ஆளுக்கு எவ்வளோ 5 ரூபாயா 10 ரூபா 5 ரூபாயா எனக்கு தெரியலைங்க. லேடிஸ்க்கும் ஃப்ரீ பஸ்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அதெல்லாம் தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் போனோம் தெரியல.
அதனால ஆட்டோ அதுல இருந்தா அதுல ஒரு கொஞ்சம் காசு வந்து கம்மியா இருந்திருக்கும், அது தெரியல. ஆனா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம இறங்கி போனாலே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து ரோட கிராஸ் பண்ணோம்னா பஸ் ஸ்டாண்டு. அங்க போய் இறங்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம்னா, கரெக்ட்டா அந்த கோயில் அந்த வாசல்ல இருந்து கொஞ்சம் இந்த பக்கமே இறக்கிட்டு நம்ம முன்னாடியே இறங்கி இறக்கி உள்ள விட்டுருவாங்க. போகணும். அந்த விளையாட்டு ஜாமான் கடையெல்லாம் இருக்குது. உள்ள நம்ம வந்து இறங்கி நடந்து போகணும். அ அ நடந்தே ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நடந்து போற டிஸ்டன்ஸா? நான் ஆமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போறேன். ஆட்டோக்கு வந்து ரூ. 250 வந்து வாங்குறாங்க. ஸோ வந்து ஆட்டோ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த காசு, இல்ல நடந்து போய் பஸ் ஏறிக்கிறவங்களும் இதோட காசு கம்மி. ஓகேங்களா? இது நாங்க தெரியாம போனா தப்பு தான். ஆ? ம். ஓகே. நிறைய தெரிஞ்சுக்குங்க. பட் இருந்தாலும் எங்க டைம்ல இப்படி போயிருக்கோம். எங்களோட சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்கு. ஸோ நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நிறைய நம்ம எப்படியுமே செலவு இல்லாம போகணும்னு நினைச்சா நிறைய இருக்கு. அந்த மாதிரி போனவங்களும் போய்க்கலாம். அடிக்கடி போயிட்டே இருந்தோம்னா, பஸ்ல போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்ம அடிக்கடி போற ஃபர்ஸ்ட் டைம்னால வந்துட்டு ரூ. 5000 வந்து இந்த ரூ. 5000 வந்து ஒரே ஆளு தான் வந்து செலவு பண்ணோம். செலவு பண்ணிட்டு இது வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபேமிலியா இருந்தாலுமே வந்து காசு பணம் வந்துட்டு பகையாளி ஆயிருவோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால வந்து நான் ஒரே செலவா நாங்க பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கணக்கு ஷேர் பார்த்து. பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து 3 பேர் கணக்கு போட்டு ஷேர் பண்ணி சின்ன சின்ன செலவு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குலாம் நாங்க வந்து அதெல்லாம் கணக்கு போடல. பஸ்ஸு, ட்ரெயினு அப்புறம் அந்த சாப்பிட்டது, டிஃபன் சாப்பிட்டது இது எல்லாமே வந்து நாங்க வந்து கணக்கு போட்டு பிரிச்சு ஆளுக்கு 3 பேர 3 பங்கா போட்டு பிரிச்சுட்டோங்க நாங்க. எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி போனனால பெரிய செலவா தெரியல. ஷேர் இல்லாம போனா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருந்திருக்கும் செலவு. இப்ப நாங்க கார்ல போயிருந்தோம்னா எங்களுக்கு செலவு எங்க 2 பேத்துக்கு 5000 வந்திருக்கும். இங்கேருந்து காருக்கு பெட்ரோல் அடிக்கிறது, அப்புறம் நம்ம சாப்பிட்றது. மோஸ்ட்லி நாங்க வந்து அதிகமா சாப்பிட மாட்டோம். எதுவுமே வந்து சாப்பாடவே பார்த்தீங்கன்னா, அ நல்லா ஃபுல்லா சாப்பிட மாட்டோம். அளவா தான் நாங்க சாப்பிடுவோம். அந்த மாரி எங்களுக்கு சாப்பிட்டு பழகிருச்சா, எதா இருந்தாலும் கண்டது கண்டது சாப்பிட்றது இல்லைங்களா? அதனால வந்து எங்களுக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. இப்போ வந்து எங்களுக்கு செலவு 7 பேத்துக்கு ரூ. 5000 வந்து ஆயிருக்குங்க. அவ்வளோதான். பட்ஜெட் ட்ராவல்ல திருச்செந்தூர் போயிட்டு இப்படி தான் வந்தோம். ட்ரெயின் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கிறதுனால பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா நம்ம வந்து ஆன் தி ஸ்பாட்ல போய் டிக்கெட் எடுத்து பண்ணிக்கிறதுனால நம்ம பண்ணிக்கலாம். ஆ ரொம்ப சந்தோஷமா போய் முருகன வந்து ரொம்ப சந்தோஷமா தரிசனம் பண்ணிட்டு, நாங்க வீட்டுக்கு வந்து நல்லபடியா வந்து நாங்க வந்துட்டோம். சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் மறுபடியும் ட்ரெயின்லயே போலான்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட. ஆமா. கார் வேண்டாம். ஏன்னா, கார்ல போனா நைட்டு கிளம்புனோம்னா, அங்க அதிகாலையில போறோமா, நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டுறாரு. சாமி கும்பிட்டு மறுபடியும் வண்டி எடுத்தோம்னா, பகல் ஃபுல்லா இவரு வண்டி ஓட்டணும். ரெஸ்ட் இருக்காது. இதுனா நம்ம கொஞ்ச நேரம் போய் ரூம்ல தூங்கலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் இல்லைனாலும் கடற்கரையில வந்து படுத்து தூங்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து கோயில் மூலமா கட்டி விட்டுருக்கிற அந்த கோயில் மண்டபங்கள் விடுதிகள் நிறைய வந்து இருக்கு. நெறைய இப்ப இருக்கு. அதெல்லாம் நாங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. இப்படிதாங்க நாங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு திருச்செந்தூர் போய் முருகனை சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஆ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இங்க வந்து தாராளமா வந்து கேட்கலாம். நாங்க போயிட்டு வந்து எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக வந்து இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஒரு ஹேப்பியான நியூஸோட தான் நாங்க வரப்போறோம். ஆம். அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆமா. அதுக்குள்ள சொல்லிருவோம். ஆமா. அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி ஓகே. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் கார்த்தி கார்த்தி செல்வம். செல்வம். பாய். பாய்.